அவி ஸ்பெஷல் கிச்சன்ல இன்னைக்கு கிராமத்து மாடல்ல மசாலாலாம் வறுத்து அரைச்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் எடுத்து வச்சுக்கிறேன். மட்டன் 1/2 கிலோ வாங்கி வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 தேங்காய் பத்தை, ஒரு 5 முந்திரி, கசகசா 2 டீஸ்பூனு, கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்டா அரைச்சின்னு வந்துடலாம். மட்டன் நம்ம வேக வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சு நான் குக்கர் வச்சுட்டேன் மட்டன் வேக வைக்க. நம்ம 1/2 கிலோ மட்டன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இந்த மட்டனுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போடுறேன். கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. தண்ணி கம்மியா ஊத்திங்க, ஏன்னா மட்டன்ல தண்ணி விடும். மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் போட்டலாம். 8 விசில் வரட்டும். இது இலை ஆட்டுக்கறி. நான் 8 விசில் வைக்கிறேன். முத்த நாடா இருந்தா நீங்க 10 விசில் வச்சுங்க. 8 விசில் வரட்டும், வேகட்டும். இப்ப 8வது விசில் வந்துச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வெயிட் இறங்கின பிறகு நம்ம திறந்து பார்த்துக்கலாம். வெயிட் இறங்கிடுச்சு. மட்டன் வெந்துட்டு இருக்கும். நம்ம பார்க்கலாம். மட்டன் நல்லா சூப்பரா வெந்துடுச்சு. 8 விசில தான் கொடுத்தோம். இது இறக்கி ஒரு பக்கமா வச்சுட்டு நம்ம இதுக்கு மசாலா வறுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சாச்சு. ஒரு 2 டீஸ்பூனு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூனு, சோம்பு 1 டீஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூனு, 2 பட்டை, 5 கிராமு, 2 ஏலக்காய். நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போட்டு இது கூட 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பதம் வந்தானே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறின பிறகு கொஞ்சமா தண்ணி ஊற்றி பேஸ்ட் அரைச்சுன்னு வந்துடலாம். சூடு ஆறிச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கணும். பேஸ்டா அரைச்சுன்னு வந்தாச்சு. ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம மட்டன் தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டேன். சமையல் எண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கல்பாசி போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். வரமிளகா 2 போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம மட்டன் வேக மட்டும் நம்ம 1/2 டீஸ்பூன் போட்டோம். அதனால இப்ப கம்மியா போட்டுக்கலாம். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது காரம் இருக்காது, கலருக்கு தான். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மட்டன் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம்.
எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசம்லாம் போட்டோம். நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் ஒரு அரை பழம் ஜூஸ் போட்டுக்கலாம். மட்டன் வேக வச்ச மட்டனை தண்ணியோட கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. முந்திரி பருப்பு, கசகசா, தேங்காய் நம்ம பேஸ்ட் அரைச்சோம் அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல பேஸ்ட் அரைச்சோம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மட்டன் ஏற்கனவே வெந்ததுதான். நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டோம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தட்டு போட்டு நம்ம மூடிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம இந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி மட்டன் குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடலாம். உப்பு வந்து நீங்கள் பார்த்துன்னு போட்டுங்க. மட்டன் வேக மட்டும் நம்ம உப்பு போட்டு மட்டன் வேக வச்சோம். பத்தலாம் போட்டுங்க. எனக்கு இப்போ பத்தலை, நான் போட்டுக்கிறேன். நல்லா குழம்பு சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். நம்ம தட்டு எடுத்துக்கலாம். குழம்பு தாளிச்சு விட்டோம். மட்டன் குழம்பு நல்லா சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்க. இதுதான் பதம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ரெடி ஆகி போச்சு. நம்ம இறக்கிடலாம். நல்லா சூப்பரா மட்டன் வெந்துடுச்சு. குழம்பு நல்லா திக்காகி போச்சு. இன்னும் உங்களுக்கு இன்னும் கிரேவே வேணும்னா இன்னும் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா நல்லா குழம்பு இன்னும் கிரேவி மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம இறக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு மசாலா அரைச்சி கிராமத்து மாடலில் நம்ம குழம்பு வச்சோம். மட்டன் குழம்பு ரெடி ஆகி போச்சு. நல்லா சூப்பராகி போச்சு பாருங்க. நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.